அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு குலசேகர ஆழ்வார். சேர நாட்டில் திருவஞ்சை களத்தில் பல வருடம் மாசித்திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் கௌத்து அம்சமாக பிறந்தவர், அதாவது மணியினுடைய அம்சமாக பிறந்தவர் குலசேகர ஆழ்வார் ஆவார். தன்னுடைய அரியணையை துறந்து சைவத் தொண்டராக உருவாகியவர் குலசேகர ஆழ்வார். வடமொழியும் தென்மொழியும் நன்கு கற்றவர். ராமனிடத்தில் மிக்க ஈடுபாடு உடையவர். ஒரு சமயம் இராமாயண சொற்பொழிவில் ராமன் தன்னந்தனியே போர் புரிந்த போது அந்த நிகழ்ச்சியை பார்த்து நெஞ்சம் ஒன்றியவர். அப்பொழுது நடப்பதாக நினைத்து ராமனுக்கு துணை செய்வேன் என தன் சேனையுடன் கிளம்பியவர். அதாவது இராமாயணத்தில் படித்த ஒரு கதையை ராமனே நேரில் வந்து அந்த செயலில் ஈடுபட்டதாக நினைத்து தன்னுடன் அதிகப்படியான சீடர்களை அழைத்து ராமனிடம் சென்றதாக குறிப்புகள் கூறுகிறது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இறைவன் மீது எப்படி ஒரு பக்தியோடு இருந்திருக்கிறார்கள் ஆழ்வார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மேலும் பாகவதர்களிடம் பேரன்பு கொண்டு விளங்கியவர் குலசேகர ஆழ்வார் ஆவார். இவர் இந்த பாகவதர்களிடம் மிகுந்த பேரன்போடு இருப்பதை கண்டு பிடிக்காத ஒருவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாகவதர்களிடம் பேரன்பு செலுத்துவது கண்டு அழுக்காறு கொண்டு என்ன பண்ணுறாருன்னா, ரத்தினாபரணத்தினை ஒரு பாகவதர் திருடிவிட்டதாக கூற அதனை நம்ப மறுத்து குடத்தில் பாம்பை இட்டு, பாகவதர் திருடி இருந்தால் பாம்பு என்னை தீண்டட்டும் என்று கூறி தன்னுடைய கையை உள்ளே விடுகிறார். பாம்பு அவர் கூறியது போலவே அவரை கடிக்காது விட்டு விடுகிறது. இந்த மாதிரி பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் குலசேகர ஆழ்வார் ஆவார். மேலும் திருவேங்கடர் என்று அழைக்கப்படக்கூடிய பெருமாளையும் கண்ணபிரானிடம் மிகுந்த காதலும் கொண்டவர் குலசேகர ஆழ்வார் ஆவார். வேங்கடத்தில் படிப்படியாக தன்னுடைய பெருமாள் மீது மிகுந்த பற்று கொண்டு பாடல்களை பாடியுள்ளார். இன்றும் அங்கு படிகள் குலசேகரன் படி என்றே கூறப்படுகிறது. அதாவது அந்த திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிகளும் குலசேகர ஆழ்வாரினுடைய பெயரை குறிப்பிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சிந்திக்கத்தக்கது. அதே போல் திருவரங்கத்தில் 3ஆம் மதிலை இவர் கட்டினார் என்பது 9ஆம் நூற்றாண்டு வரலாற்று குறிப்பு குறிப்பிடுகிறது. எத்தனை துயர்கள் தந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் பெருமாளை பாடுவதை நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை தன்னுடைய பாடல்களிலே குறிப்பிட்டுள்ளார். அதாவது தருத்துயரம் தடா ஏலுன் சரணல்லால் சரணில்லை விரைவு குழு மலர்பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே என்று அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அகலும் குலவி அதுவே போன்றிருந்தனே என்று பார்சிரம் ஏற்றமிகு ஒன்று. இவர் திருமொழி 10 பிரிவுகளும் ஒவ்வொரு பிரிவும் முதற்பாட்டின் முதற் தொடரை தலைப்பாகவும் இறுதி பாடல்கள் கோழியர் கோன் குலசேகரன் சொன்ன என முத்திரை பெற்றும் அமைய பெற்றுள்ளது. அதனால் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குலசேகர ஆழ்வார் பெருமாள் மீது எப்படி ஒரு அளவில்லாத பற்றும் நீங்காத காதலும் அவரே கதி என்று சரணாகதி அடைந்த நிலையையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி 12 ஆழ்வார்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பெருமாளே துணை என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக கொண்டு வாழ்ந்ததோடு பெருமாளே உலகமாக பார்க்கப்பட்ட நிலையையும் நாம் இவருடைய பாசுரங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆதலால் ஒவ்வொருவரும்
பாசுரங்களை படிப்போம். அதனுடைய பொருள் சுவையை அறிந்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.